தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு அச்சாரத்தை இன்று எங்களது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இது ஒரு 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு ஆணி வேரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கும் சென்று அவர்களுடன் ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு. எங்களுடைய கூட்டணி வெற்றிகரமாக நல்லபடியாக உறுதியாகி உள்ளது. இதில் இனிமே நீங்கள் எல்லாம் யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எல்லாமே ஆணித்தரமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இனி வெற்றியை நோக்கி பயணம். எங்களுடைய என்டிஏ கூட்டணி தான் அடுத்து 26 அமைச்சரவை அமைக்கப் போகிறது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அனைத்துமே சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கனிமொழி ஏமாற்றும் கூட்டணி இது அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஏமாற போற கூட்டணி, அதனால அப்படி பேசுறாங்க, அவ்வளவுதான். மிச்சபடி இது அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருக்கும். இது பல நாள் எதிர்பார்த்த கொண்டிருந்த கூட்டணி இது. இன்னும் சொல்ல போனா இன்னும் போக போக இன்னும் எங்களுக்கு ஆல்ரெடி என்டிஏல இருக்கிறவங்க இல்லாம எல்லாருமே இதை நோக்கி பயணித்து வரக்கூடிய காலம் வந்து விரைவில் வரப்போகிறது. கண்டிப்பா 26ல என்டிஏவோட கூட்டணி தான் அமையும். இதுல ஒரு 1% கூட இந்த மாற்றம் கிடையாது. செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பேச கூட உரிமை இல்லை, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உள்துறை அமைச்சர் பேசுறாருங்க, அங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பேச வேண்டியது எல்லாமே பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு தனியார் ஹோட்டலில் இது சம்பந்தமாக அனைத்தும் பேசி முடித்தாகிவிட்டது. அடுத்து உங்களுக்கு இப்போ பிரஸ் மீட்ல அவருடைய நேரம் அது. அவர் மட்டும்தான் பேச முடியும். எடப்பாடி மட்டும் இல்லைங்க, பக்கத்துல மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறார், அடுத்து வரப்போகும் தலைவர் இருக்கிறார், மாநில தலைவர் வரப்போகும் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார், இந்த பக்கம் முனுசாமி இருக்கிறார். யாருக்கும் பேசுவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், அதுவும் இல்லாமல் பாஜகவின் மிக மூத்த தலைவர், மிக முக்கியமான தலைவர், அவர் பேசும்பொழுது வேற யாரும் குறுக்கிட வேண்டிய அவசியம். தமிழுக்காக என்ன செய்தது பாஜக? என்னங்க தமிழுக்காக என்ன செய்தது பாஜக? தமிழுக்காக என்ன செய்யலன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழை உலக அளவில் எடுத்து செல்லிருக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. வேற யாருமே செய்யல. தமிழ் என்று பறைசாற்றி கொண்டிருக்கும் கட்சி என்ன செய்யுது என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாருமே செய்ய கிடையாது. கனிமொழி வைப்பாங்க. இன்னைக்கு திமுகக்கு மெட்ராஸ் பாஷையில சொன்னா அள்ளு ஆடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய பயம் தட்டி இருக்கிறது. பத்தாவதுக்கு அவங்களுடைய அமைச்சர் ஒருவர் நீக்கம் செய்யப்பட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கவர், ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவர், அதாவது மதம் ஒரு பக்கம் அவரை சாடி இருக்காத விஷயம், அதை தாண்டி ஒரு வல்கரான விஷயத்த பேசியிருக்காருன்றது. அப்பேற்பட்ட ஒரு அமைச்சரவை எப்படி இருக்கும்? ஒரு அமைச்சர் இப்படி பேசாருன்னா ஒரு அமைச்சரவை எப்படி இருக்கும்? அதை பொறுக்க முடியாமல் நமது கனிமொழி அக்காவை அவர்களே ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் கட்சி சார்பும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்க மிச்ச மகளிர்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதனால இது மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா இதை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி அவரை நீக்கம் செய்தது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். தலைவர் மாற்றப்பட இருக்கிறாரு, எப்படி பார்க்குறாங்க தொண்டர்கள், நிர்வாகிகள்? நீங்கள் மாற்றம் என்பது மாறாததுங்க, எப்பவுமே அது மாறிட்டே தான் இருக்கும். சில காரணங்களுக்காக மாறலாம். அதாவது கட்சி நல்லிணக்கத்துக்காகவோ இல்லாட்டி ஒரு கூட்டணி கட்சிக்காகவோ இல்லை எந்த காரணத்துக்காக மாறலாம். அதாவது 3 வருஷங்கள் கழித்து மாறுவதுதான் எப்படியே பிஜேபியோட ஒரு கொள்கை. அது சில சமயங்களில், அதாவது 1-2 சமயங்களில் அடுத்தடுத்து 2 டேர்ம் இருப்பாங்க. இந்த முறை 3 முறை இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்சி தலைவர் மாற்றம் வரும்போது ஒரு விஷயம், அண்ணாமலை உயரிய பதவிக்கு செல்கிறார். அவருடைய தொண்டு தேசியத்திற்கு தேவைப்படுகின்ற அமித்ஷா இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அடுத்து இங்கே ஒரு கட்சியில் இப்போ இருக்கிற சீனியரான ஒரு தலைவர், மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர் பொறுப்பு ஏற்க போகிறார். அது சம்பந்தமான அபிஷியல் அறிவிப்பு நாளைக்கு ஸ்ரீவாரி மகாலில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட விழாவாக நடைபெறப் போகிறது. மிச்சபடி அனைத்தும் நன்றாக நடக்கிறது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கிறதோ அது மிகவும் நன்றாகவே நடக்கும். 26 அசம்பிளியில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். மிக அமோகமாக வென்றெடுக்கும். நன்றி.